தோழர்களே தோழியர்களே வணக்கம். இன்னைக்கு நான் சொல்ல போகிற விஷயம் என்னன்னா, இந்த கோழிகளுக்கு சளி பிடிச்சிருக்கோம். பெரும்பாலும் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் போடுறோம், சளிக்கு தான் போடுறோம். அதாவது ஆங்கில மருத்துவ ரீதியாக போட்டுக்கிட்டு இருக்கோம், அதே மாதிரி சித்த மருத்துவ ரீதியாக போடுறோம். இப்போ வந்து நம்மளுடைய ரசம் நம்ம சாப்பிட்ற ரசத்தால் கோழிகளுக்கு வந்து பிடிக்கிற சளியை வந்து எப்படி போக்கலாம் அப்படின்றத பற்றி இன்னைக்கு சொல்ல போகிறோம். இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக செய்யணும். இதை செஞ்சு பண்ணி கொடுக்கும்போது இந்த கோழிகளுக்கு வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த கெமிக்கல் ரியாக்ட் எல்லாம் கிடைக்காது, வராது. ஏன்னா இது நம்ம வந்து மூலிகை தானே. இப்போ நாம் சாப்பிட்ற ரசத்தால் நமக்கு என்ன பக்கவலியாக வருது, அது மாதிரி அந்த ரசம் வந்து கோழிகளுக்கும் வந்து ஒரு சளியிலேருந்து ஒரு நல்ல ஒரு சுகத்தை தரும். அதனால தான் இப்போ நாங்கள் ரசத்தை பற்றி சொல்லுவோம். இப்போ கோழிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாய் கோழிகளோடு இருக்கிற குஞ்சுகளாக இருந்தாலும் சரி, அல்லது பண்ணையில் வளர்க்குற கோழிகளாக இருந்தாலும் சரி. இப்போ பண்ணையில் நிறைய கோழிகள் வளர்க்கலாம். இப்போ 100 கோழி வளர்ப்பாங்க, சில பேர் 1000 கோழி அப்படிலாம் வளர்ப்பாங்க. ஆனால் அவ்வளோவுக்கு நம்ம வந்து ரசம் வச்சு கொடுக்க முடியாது தான். ஆனால் இப்போ நம்ம வந்து இப்போ 100, 200, 50 வச்சுருக்கவங்க ஒரு சின்னதாக பண்ணையில் வளர்ப்பாங்க. இது எந்த கோழிகளாக இருந்தாலும் சரி தான். வான் கோழி, கிண்ணி கோழி, கிரிராஜா கோழி, அப்புறம் வனராஜா கோழி, இந்த மாதிரி நிறைய கோழிகள், போந்தா கோழி, இது மாதிரி இருக்குது. எல்லா ரகங்களுக்குமே சளி பிடிக்கும். சளி பிடிக்க அந்த சளியை போக்குவது எப்படி அப்படின்றதான். இந்த சளியவே நம்ம விட்டோம்னு சொன்னால், அது முத்திருச்சுன்னு சொன்னால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கோழி குஞ்சு அப்படியே இறங்கி கோழி இறக்கும். அதனால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, சளி முத்திருச்சு அப்புறம் வந்து அப்போ வந்து நம்ம மருந்து கொடுக்கணுன்றது போகக்கூடாது. என்ன செய்யணும்னா, ஆரம்ப நிலைகள்லேயே இப்போ ஒரு லைட்டாக அது வந்து சிந்துற மாதிரி ஒரு சவுண்டு, இப்போ நம்மளே செய்வோம் பாருங்கள் சளி பிடிச்ச ஆரம்பத்தில், அதை மாதிரி அந்த கோழிகள் செய்யும். அப்பயே நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ஆஹா சளி பிடிக்குது அப்படின்ட்டு. அப்போ என்ன பண்ணோம்னா, இப்போ நாங்கள் சொல்கிற இந்த ரசத்தை வச்சு நீங்கள் கண்டிப்பாக ரசத்தை நல்லா வச்சு அதை ஆற வச்சு அது எதில் தண்ணி குடிக்குதோ அந்த பாத்திரத்தில் ஊற்றி வைக்கணும். ஒரு ரிங்கர் இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்குள்ளே கூட ஊற்றலாம். இப்போ கோழிகளுடைய அளவை பொறுத்து தான். ஒரு 50 கோழிக்கு 1 லிட்டர் அப்படின்னா, இதே 100 கோழிக்கு 2 லிட்டர், இப்படி கணக்கு பண்ணிக்க வேண்டியதான். நம்ம ஒரு கோழி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 ml 20 ml வரைக்கும் தண்ணி குடிக்கும் ஒரு டைமுக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, அதுக்கேற்ற மாதிரி தயார் பண்ணி ஒரு நாள் முழுக்க அது குடிக்கிற மாதிரி வைக்கணும். இப்போ அதே மாதிரி சளி பிடிச்ச கோழிகளுக்கு தண்ணி வைக்கிறதா இருந்தால், இப்போ கேட்பீங்க தண்ணியை குடிக்கிறத ரசத்தை குடிக்குமா அப்படின்னு கேட்பீங்க. அது எப்படி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சளி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால், இந்த சளி பிடிச்சிருக்க கோழிகளோட அந்த பண்ணையில் நீங்கள் தண்ணி வச்சுருப்பீங்க, அந்த கோழிகளுக்கு தண்ணி வச்சுருப்பீங்க. அந்த தண்ணியெல்லாம் வைக்கவே கூடாது. சளி பிடிச்சிச்சுன்னா அந்த தண்ணியை எடுத்துடணும். எடுத்துட்டு காலையிலேருந்து ஒரு மதியம் 1 மணி வரைக்கும் அது தண்ணி கொடுக்காம தாகத்தோடு அதை இருக்க வைக்கணும். இல்லை, அது தாகத்தோடு இருக்கும். தீவனத்தை போடலாம், தீவனத்தை திங்கும். ஆனால் தண்ணி தேடும்போது தண்ணி வைக்கக்கூடாது. அது 12 மணி 1 மணிக்கு நீங்கள் வந்து இந்த ரசத்தை ஆற வச்சு அதில் கொண்டு ஊற்றிட்டிங்கன்னா ஆர்வத்தில் எல்லாமே குடிக்கும்போது அதுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். குடிக்கும்போது நிறைய தண்ணி, இப்போ தாகத்தில் இருந்துட்டு பச்சை தண்ணியோ இல்லாட்டி வேறு தண்ணிகளையும் நீங்கள் வச்சிங்கன்னு சொன்னால் அது உடனே சளி பிடிக்கும். ஆனால் அது ரசமாக நம்ம கொடுக்கும்போது இது சளியை குணப்படுத்தக்கூடிய மருத்துவ குணங்கள் அதில் இருக்குது. இப்போ நம்ம சேர்க்குற பொருட்களில் எல்லாமே மருத்துவ குணங்கள் இருக்குது. அப்போ அதனால அது என்ன ஆகும்னா, அது சளி பிடிக்காது. உடனே சளி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். நீங்கள் டெய்லி தண்ணி வைக்கும்போது ஒரு 3 நாளைக்கு 4 நாளைக்கு தொடர்ந்து இதே மாதிரி தான் தண்ணி வைக்கணும். காலையில் வைக்கக்கூடாது, எல்லா தண்ணியும் எடுத்துடணும். அதை தண்ணி தாகத்தோடு போடணும். மதியம் 1 மணிக்கு தண்ணி வைக்கணும். மதியம் 1 மணிக்கு இந்த ரசத்தை வச்சிங்கன்னு சொன்னால் நல்லா குடிக்கும்போது அது வந்து சளியிலிருந்து கொஞ்சம் கியூர் கிடைக்கும். அதுக்கு தெரியும், பார்த்தாலே தெரியும். அப்போ என்ன செய்யணும்னா, தொடர்ந்து ஒரு 3 நாளைக்கு 4 நாள் வரைக்கும் இந்த ரசத்தை நீங்கள் வைக்கணும். சரி, வாங்க அடுத்தபடியாக இந்த ரசம் எப்படி வைக்கிறது, எப்படி கோழிகளுக்கு கொடுக்கலான்றதை நான் காட்டுறேன். இப்போ நம்ம ரசம் வைக்கிறதுக்கு என்ன பொருள்னு சொல்ல போகிறோம். இப்போ நம்ம வந்து ஒரு 1 லிட்டர் தண்ணி அளவில் தான் எடுத்துக்கிட்டோம். ஏன்னா கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ பூண்டில் வந்து நிறையவே மருத்துவ குணம் இருக்குது, உங்களுக்கு தெரியும். இது வந்து சளியை போக்கக்கூடிய மருத்துவ குணம் நிறைய இருக்குது. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா எதிர்ப்பு சக்தியை தூண்டக்கூடிய மருத்துவ குணங்களும் இந்த பூண்டில் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்து இந்த மிளகுலையும் அதே மாதிரி தான். மிளகுல நிறைய இந்த சளியை போக்கக்கூடிய தன்மை மிளகுல நிறையவே இருக்குது. சளி பிடிச்சிருந்தா அந்த சளியை போக்கக்கூடிய தன்மை மிளகுல நிறைய இருக்குது. நாம் இப்போ இவ்வளோத்தையும் போட போகிறதில்ல. இப்போ இது 50 கிராம் அப்படின்னு சொன்னால் 1 லிட்டருக்கு ஒரு 15 கிராம் நம்ம போட்டுக்கலாம். பூண்டு கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம். அது பாருங்கள், ஒரு 4 பல். இது வந்து 50 கிராமுக்கு மேலே வரும். ஒரு
நாலு பூண்டு தனியாக போட்டுக்கலாம். அதே மாதிரி இது வந்து சின்ன சீரகம், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இது வந்து அஜீரணத்தை வந்து போக்கும், நல்ல ஜீரணம் கொடுக்கும். இதை வந்து தண்ணியில் போட்டு கொடுக்கும்போது அதுங்களுக்கு அஜீரண கோளாறு இருந்தால் கூட அது நீங்கும். அதனால் சீரகமும் ஒரு 15 கிராம் போட்டுக்கலாம், நம்ம அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் அதிகமாக தேவையில்லை. இது மாதிரி ஒரு 10 கிராம் அளவில் 1 லிட்டர் தண்ணிக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ரசத்துக்கு இடிக்கிற மாதிரி தான், நீங்கள் ரசத்துக்கு எப்படி தயார் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் தயார் பண்ண போகிறேன். சரி வாங்க, அடுத்தபடி அது இடிக்கிறது அப்படின்றத காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிளகு நம்ம சொன்ன ஒரு 15 கிராம் அளவில் மிளகு இதில் போட்டுக்கிறோம். மிளகு கொஞ்சம் பிரச்சனை இல்லை, அழகாக அதிகமாக போட்டால் கூட தப்பு இல்லை. சீரகம்னா அதிகம் தேவையில்லை. சீரகம் ஒரு 15 கிராம் இந்த இவ்வளோ தூரம் போட்டுக்கிறோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு வந்து நிறைய போடலாம். இப்போ நிறைய சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பூண்டையே தனியாகவே அடித்து நல்லா போட்டு மிக்சியில் அடிச்சுட்டு அதை நல்லா புழிஞ்சி ஒரு இதில் வச்சு நல்லா ஒரு துணியில் வச்சு புழிஞ்சி அந்த சாரை மட்டுமே கோழிக்கு கொடுப்பாங்க, சளி பிடிச்சா அப்படிலாம் கொடுப்பாங்க. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் கலந்து தான் போடுறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரசத்துக்கு இடிக்கிற மாதிரி தான், அது 3 ஐட்டத்தையும் போட்டோம், நல்லா இடிக்கிறோம். இப்போ நல்லா ரசத்துக்கு நீங்கள் இடிப்பீங்கல்ல அதே மாதிரி தான் இடிக்கணும். இப்போ இது நல்லா இடித்தாச்சு. இப்போ விழுது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம தண்ணியில் அந்த சட்டியில் போட்டு சுட வைக்க வேண்டியதான். ரசமாக கொதிக்க வச்சு இறக்கி ஆற வச்சு கோழி குஞ்சில் ஊற்றிட வேண்டியதான். சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த விழுதுகள் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல, அது ரெடியாக இருக்குது. அதை தண்ணிக்குள்ளே போடுறோம். இப்போ மஞ்சள் தூளையும் போடணும். ரசம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி கொதிச்சு கொஞ்சம் கொதிச்சா சரி, ரொம்ப கொதிக்க விட்டால் ரசம் வந்து கட்டுருவோம். நீங்கள் சரி, இப்போ ரசம் ரெடி ஆயிடுச்சு. கொதிச்சிருச்சு, நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இறக்கி நம்ம ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் கோழி குஞ்சுகளுக்கு போடுறதுக்கு ஆரம்பிக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன கோழி குஞ்செல்லாம் ரொம்ப பொடி கோழி குஞ்சுகளுக்கு ஊற்ற வேணாம். 1 மாதத்துக்கு மேலே உள்ளதுகளுக்கு நீங்கள் கண்டிப்பாக தண்ணியில் கலந்து கொடுக்கலாம். கண்டிப்பாக கொடுத்தா இது கொடுக்கும்போது நல்லபடியாக வந்து சளி வந்து கட்டுப்படுது. இது நாங்கள் வந்து பயன்படுத்தி பார்த்துட்டு தான் உங்களுக்கு இந்த வீடியோ சொல்கிறோம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் உப்பு போட மறந்துட்டேன் முதல்ல. ஆனால் நீங்கள் உப்பு கொஞ்சம் சேர்த்துங்க, லைட்டாக சேர்த்துங்க. உப்பு கொஞ்சம் சேர்த்தா சப்புன்னு இல்லாமல் அது கொஞ்சம் குடிக்கிறதுக்கு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக பிடிக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் அந்த மட்டி இருக்கும். நம்ம அந்த இதில் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ரசமெல்லாம் வடித்து ஊற்றினோன்னா அந்த அடியில் மட்டி இருக்கும். அதை வந்து நம்ம பெரிய கோழிங்களுக்கு அதை அப்படியே ஊற்றலாம். அது திங்கும், அந்த பூண்டெல்லாம் பொறுக்கி தின்றும். குஞ்சுங்களுக்கு வந்து வடிச்சிட்டு ஊற்றுங்க. இப்போ அதில் ஏற்கனவே இருந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டேன். இப்போ இந்த ரசத்தை இதில் ஊற்றுறேன். ஆரிய ரசம் இதை ஊற்றிட்டேன். கோழிங்க கொஞ்சம் நேரத்தில் குடிக்கும்போது அதுக்கு நல்ல சளி இருந்தால் கூட கீவு கிடைக்கும்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு நோட்டிஃபிகேஷன் பெல் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா யூடியூப்பில் போய்ட்டு குணா நாட்டுக்கோழி பண்ணைன்னு கிளிக் பண்ணிங்கன்னா எங்களுடைய வீடியோ காட்டும். அதில் வந்து கீழே இன்க்ரெடிபிள் ஃபேக்ட் அப்படின்னு காட்டும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எங்களுடைய சேனலுக்குள்ளே போயிடுவீங்க. எல்லா வீடியோவும் உங்களுக்கு கிடைக்கும். சரி, பாருங்கள், பயனடைங்க. நன்றி, வணக்கம்.